உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு விருச்சிக ராசி என்பர்களுக்கு புதன் ஆதித்ய யோகம் 11ஆம் பாவத்தில், அதாவது உங்களுடைய லாபஸ்தானத்தில் புதன் உச்சம் ப்ளஸ் ஆட்சி அடைகிறார். அவருடன் 10ஆம் அதிபதி சூரிய பகவான் இணைந்து உங்களுடைய வாழ்க்கையில் மாபெரும் திருப்பங்களை உண்டாக்கக்கூடிய அருமையான கால அமைவுகள் செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி வரைக்கும் நீடிக்கப் போகுது. இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நடக்கக்கூடிய அற்புத பலன்கள் என்னன்றது இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க. அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும். விருச்சிக ராசி அன்பர்கள் செவ்வாய் பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க, எதையும் சொல்லாமல் சக்ஸஸ்ஃபுல் கொடுத்து மற்றவர்களை சொல்ல வைக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க, வைராகியம் ஜாஸ்தி. உங்களை யாரும் ஒரு வார்த்தை சொல்லிட்டா அதை சரி பண்ணி வீண் அபாண்டமான பழிகளை ஏற்கக்கூடிய, தன்மானத்தை இழக்கக்கூடிய சூழல் எப்போ வந்தாலும் அதை ஏற்றுக்க மாட்டீங்க. எவ்வளோ நஷ்டமானாலும் அதை பற்றி அவசியம் இல்லை. ஏன்னா உங்களை பொறுத்தவரையிலையும் இப்படி தான் வாழணும், இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் செயல்படணுன்ட்டு உங்களுக்குன்ட்டு ஒரு வட்டத்தை போட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் செய்வீங்க. அப்பேற்பட்ட நற்குணம் படைத்த நீங்கள் பாசத்துக்கும் அன்புக்கும் கட்டுப்பட்டவங்க, உழைப்பாளிகள். அப்பேற்பட்ட உழைப்பு, அவ்வளோ ஆற்றல், அவ்வளோ திறமை, அவ்வளோ புத்தி கூர்மை இருந்தும் உங்களுடைய முயற்சிகளில் போட்ட எஃபர்ட் பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் அடைஞ்சிருக்கணும். பட் ஆனால் என்னன்னு தெரியல, ஏதோ ஒரு விதத்தில் ட்ராப் ஆகுது, ஏதோ ஒரு விதத்தில் பிரேக் ஆகுது. இதில் கணக்கெடுத்து பார்த்தா உங்கள் முயற்சிகளில் எந்தவித தவறுகளும் இல்லை. ஆனால் என்னவோ தெரியல, எது எடுத்தாலும் குடும்ப ரீதியில் ஒரு பக்கம் வீண் விரயங்களும், குடும்ப ரீதியில் ஒரு தேவையில்லாத குழப்பங்களும், தொழில் வேலை சார்ந்த ரீதியில் பயங்கரமான மன உளைச்சலும். அப்போது இந்த உளைச்சல் எல்லாத்தையும் கடந்து பார்க்கும் பொழுது ஒரு பக்கம் கடன் பிரச்சனைகள் தான் அதிகமாகுதே தவிர எங்கேயுமே எதுவுமே குறைஞ்ச பாடாக இல்லை, எல்லாம் நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டு தான் இருக்குது. அப்போ இது இப்படியே போயிட்டு இருந்தால் இதனுடைய நிலை என்ன அப்படின்ற குழப்பமும் உங்களுக்குள்ள இருந்துக்கிட்டு இருக்கும். இப்பேற்பட்ட குழப்ப நிலையில் இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு ஸ்டெப்புக்கு ஒரு பாசிட்டிவான கிரக அமைவுகள் இருந்தால் பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் அடையலாம் அப்படின்ற எதிர்பார்ப்பில் இருந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு கிடைச்ச ஒரு ஜாக்பாட் தான் இந்த கிரக பயிற்சி. ஏன் இதை எவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்லணும்னா, அடுத்தது உங்களுக்கு குரு பயிற்சி டாப்பாக இருக்க போகுது. அதுலேயும் இன்னும் டாப்பான நிலையில் இருக்கிறது சனி பயிற்சி. இதெல்லாமே அடுத்த காலகட்டங்களில் நம்ம பகிர்ந்துக்கலாம். ஆனால் அந்த மாதிரியான ஒரு அமைவுகள் இருக்கும் பொழுது அதற்கு இப்போவே நீங்கள் தயாராகக்கூடிய நிலையாக இந்த மாதிரியான யோகங்கள் உங்களை தூக்கி விட்டுரும். இந்த யோகங்கள் உங்களை என்ன செய்யும்னா, உங்களுடைய வளர்ச்சியை பாதையை நோக்கி நீங்கள் எடுத்து வைக்கிற அடி சக்ஸஸ்ஃபுல் ஆகிடும். அது தொழில் ரீதியில் ஒரு நல்ல டேர்னிங், திருப்பங்கள், சில புது முயற்சிகள் பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் அடைகிறதும், அதுலேயும் தீராத கடன் சுமைகளிலிருந்து ரிலீஃப் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாக்கிடும். அதுவும் சிலர்களை குடும்ப ரீதியில் கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இனம் புரியாத மன உளைச்சலை கொடுத்துட்ருக்கோம். டைவர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய நிலைமைகள் ஒரு பக்கம். இன்னொரு சிலருக்கு பார்த்திங்கன்னா என்னன்னே தெரியல, எது செஞ்சாலும் தப்பாக தான் போகுதே அப்படின்ற குழப்பங்கள். அப்போது தேர்ட் பர்சனுடைய குறுக்கீடுகள், மூன்றாவது நபர்கள் உங்கள் குடும்பத்துக்குள்ளே நுழைஞ்சி இல்லாதது பொல்லாததும் தேவையில்லாத குழப்பங்களையும் எல்லாத்தையும் உருவாக்கி இதனால் நிம்மதி இழக்கிறதும் குடும்பத்தில் அமைதி குறையிறது தான் மிச்சம்னு சொல்கிற அளவுக்கு பாதிப்பில் சந்திக்கக்கூடிய நிலம். அப்போ இதிலிருந்து ரிலீஃப் ஆகிறதுக்கு உண்டான காலமாக இது உங்களுக்கு அமைய போகுது. அப்போது சில முயற்சிகள் சக்ஸஸ் அளிக்கும், வேலையில் சில மாற்றங்கள் பிறக்கும், வெளிநாடு முயற்சிகள் கை கொடுக்கும். வெளிநாடு முயற்சி எடுத்தேன், அது என்னென்னே தெரியல, ட்ராப் ஆகிட்டே இருக்குது. இங்கே இருக்கிறதா வெளிநாடு போகிறதா, இல்லை வெளிநாட்டில் இருக்கிறவங்க நம்ம இங்கே இருக்கிறத விட ஊருக்கே போய் எதையாவது ஒன்று பண்ணலாமா, இப்படி பலவிதமான குழப்பங்களில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு தெளிவான மனநிலை மட்டுமல்லாமல் தெளிவான முடிவுகளில் அடியெடுத்து வச்சு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு நிலையை உருவாக்குற ஒரு காலமாக இது உங்களுக்கு இருக்க போகுது. அதுலேயும் குடும்பத்தில் சுபகாரிய சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள். சடனாக ரொம்ப நாளாக நான் எடுக்கிற முயற்சிகள் ஆனால் தடையாகிட்டே இருக்குது, என்னென்னு தெரியலன்னு குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கு இப்போது நீங்கள் எடுத்து வைக்கிற ஸ்டெப் உடனடியாக சக்ஸஸ்ஃபுல் கொடுக்கும். உடனே அது கமிட்மெண்ட் ஆகும். ஏன்னா விருச்சிக ராசி அன்பர்கள் பொறுத்தவரையிலும் சொந்த முயற்சியில் கையை ஊனி கரணம் போட்டு உங்களுடைய முயற்சிகளை பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் அடையிறதுக்கு உண்டான எல்லா மேன்மைகளும் உண்டாக்கி உருவாக்கணுங்க. நீங்கள் அப்பேற்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கி எந்த விதத்தில் ஒரு
ஸ்டெப் எடுத்து வச்சாலும் ட்ராப் ஆகுது, டவுன் ஆகுது. உங்களோட எந்த தகுதி இல்லாதவங்க, எந்த கெப்பாசிட்டி இல்லாதவங்க இன்றைக்கி நல்ல இலக்கு நோக்கி பயணம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஈஸியாக எந்த எஃபோர்ட்டும் இல்லாமல் இறங்கி செயல்பட்டவங்கலாம் பார்த்தா இன்றைக்கி அசால்ட்டாக நல்லா வளர்ச்சி பாதையில் போயிட்டுருக்காங்க. இது எல்லாத்தையும் கணக்கெடுத்து பார்த்தா ஏதோ ஒன்று உங்களுடைய முயற்சிகளை டவுன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தன்னம்பிக்கையை குறைச்சிக்கிட்டு இருக்கு. அப்போது அதிர்ஷ்டங்கள், உங்களுடைய முயற்சிகள் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா எல்லாமே சக்ஸஸ் தான். அப்போது அந்த கிரக பெயர்ச்சி இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு இந்த நன்மைகளை கொடுக்க போகுது. அதற்குண்டான பலனை நீங்கள் அடைய போகிறீங்க. அதுலேயும் குறிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் புது முயற்சிகள், அதாவது ஒரு வீடு கட்டணுன்ற எஸ்டிமேட்டும் ஒரு பூமி வாங்கணுன்ற எஸ்டிமேட், இதெல்லாம் உங்களுக்கு கை கொடுக்குற ஒரு நேரமாக இருக்கும். சிலர் புது தொழில் தொடங்கணும்னு நினைப்பீங்க, அதற்குரிய ஒரு நேரம் தான் இது. இன்னும் சிலர் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அருமையான காலமாக இருக்கும். சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் பிறக்கும். சில புது முயற்சிகள் உங்களை வந்து அடையும். சில புது நட்புகளால் அந்த முயற்சிகளுக்குரிய பலன் உங்களை வந்து அடையும். அப்போது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்களும் தீரும். சிலருக்கு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும், அது மட்டும் இல்லாமல் இந்த பேக் பெயின், கேஸ் ட்ரபிள் வரைக்குமே பிரச்சனைகள் கொடுத்துருப்போம். சில நேரத்தில் படுத்த தூங்க கூட முடியாது. நைட் நேரத்தில் ரொம்ப பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நிலைமைகள் எல்லாம் ஆளாய்ந்திருப்பீங்க. இது எல்லாத்துக்குமே ஒரு கிளாரிட்டி கிடைச்சிடும். அதுலேயும் குறிப்பாக நட்பு ரீதியில் நம்பி ஏமாற்றங்களை சந்திக்கக்கூடிய நிலைகள் இருந்திருக்கும். இதுதான் வாழ்க்கை, இவங்க தான் நமக்கு எல்லாம் நினச்சி இத்தனை நாளாக நம்பிட்டு இருந்திருப்பீங்க. கடைசியில் பார்த்தா அவங்களே இன்றைக்கி சடனாக உங்களை விட்டு விலகி போகக்கூடிய நிலைமை. இதை ஜீரணிக்க முடியாமல் அந்த அந்த அதிர்ச்சியிலிருந்து மீள முடியாத அளவுக்கு வேதனையில் இருக்கக்கூடிய நிலைகள் எல்லாத்தையும் சந்திச்சிருப்பீங்க. அதிலிருந்து நீங்கள் வெளியில் வரது மட்டும் இல்லை, நீங்கள் நினச்சவங்க மீண்டும் உங்களோட வந்து இணையக்கூடிய வாய்ப்புகளாக வரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு அமையப்போகுது. குறிப்பாக விருச்சிக ராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில் புத்திர பாக்கியங்கள் இல்லாமல் ரொம்ப தடப்பட்டு கிடைக்கிற மாதிரி மீண்டும் மீண்டும் மிஸ் ஆகுது, என்னென்னு தெரியல நினைக்கிறவங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைச்சிடும். பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரும். தந்தைக்கும் பிள்ளைக்கும் இருக்கக்கூடிய ஒரு மனச்சங்கடங்கள் நீங்கி இயல்பு நிலைக்கு வந்துடுவீங்க. அதுலேயும் குறிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் வந்து டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், பூமி சார்ந்த டாக்குமெண்ட், பூமி தகராறு, உங்களுக்கு வர வேண்டிய சொத்துக்கள் ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரக்கூடிய ஒரு நேரமாக இது இருக்க போகுது. மொத்தத்தில் இந்த காலம் உங்களுக்குரிய ஒரு காலம். அதனால் எந்த விதத்துலேயும் எந்த ஒரு பிரச்சனைகளிலும் நீங்கள் அடியெடுத்து வச்சிங்கன்னா அந்த பிரச்சனைகள் சார்ந்த சிக்கல்களை அழகாக தீர்வுக்கு கொண்டு வந்துடுவீங்க. அந்த முயற்சிகள் பெரிய லெவலில் உங்களுக்கு கை கொடுக்கும். அதனால் மூவ் பண்ணுங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காக நீங்கள் இறங்கி செயல்படுங்க. அது உங்களுக்கு மாபெரும் மாற்றங்கள். சிலருக்கு வேலைகள் போகக்கூடிய நிலைமை, அவ்வளோதான் உங்களுக்கு வேலை முடிஞ்சது, நீங்கள் வேற எங்கேயாவது வேலையை போய் பார்த்துங்கன்னு சொல்கிற அளவுக்கெல்லாம் சில விஷயங்களை சந்திச்சிருப்பீங்க. அப்பேற்பட்ட இடத்துல இருந்து நீங்கள் மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்புகளை அமைச்சு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான அருமையான இடத்துல வேலைக்கு சேரக்கூடிய, கிடைக்கக்கூடிய அமைவுகள் உண்டாக போகுது, உருவாக போகுது. அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல காலம். இது வரைக்கும் உங்களை கொண்டு மற்றவங்க வளர்ச்சி அடைஞ்சிருப்பாங்க. இதுக்கு மேல் நீங்கள் வளர போகிறீங்க, வளர்ச்சி அடைய போகிறீங்க. பெரிய லெவலில் சில புது முயற்சிகளும் புது வாய்ப்புகளும் உங்கள் கதவை தட்டும், பயன்படுத்திக்குவீங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதே சமயம் அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு உண்டான ஆப்ஷனும் உங்களுக்கு உண்டாகிடும். அதற்குண்டான வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் வெளிநாடு, வெளி பிரயாணங்கள், வெளியூர் சார்ந்த வாய்ப்புகள் கிடைச்சதுன்னா யோசிக்க வேண்டாம், அதை பயன்படுத்திக்கங்க. இந்த இடத்துல இருக்கலாமா, இடமாற்றங்கள் பண்ணலாமா நினச்சவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு தான். பட் இருக்கிறத விட்டுட்டு போயிடாதீங்க. ஒன்று கிடைச்சதுக்கப்புறம் இருக்கிறத விடுங்க, அதை மனசில் வச்சுக்கிங்க. மற்றபடி உங்களுடைய இந்த காலம் உங்களுக்குரிய காலம், அதில் மனசில் வச்சு மூவ் பண்ணுங்கள், நல்லது நடக்கும். நான் சொன்ன பலன்கள் கோச்சார ரீதியில் ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் சர்வாஷ்டவர்க்க பலன்கள் பொறுத்து, பரல்கள் பொறுத்து பலன்கள் மாறும். அந்த பரல்கள் 3க்கு மேலே 4, 5, 6, 7 எல்லாம் இருந்துட்டால் ஒரு நல்ல அதிர்ஷ்டத்திற்குரிய ஒரு நேரமாக இருக்கும். அதே 4க்கு கீழே 3, 2, 1 பூஜ்ஜியமாக மாறிட்டால் டோட்டலாக நெகட்டிவாக வேலை செய்யும். அதனால் ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவு எடுக்கிறது நல்லது. பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்கிங்க. அதை சார்ந்த முயற்சியும் முடிவெடுங்க. அது பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் கிடைக்கும். மேலும் உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கிறேன்.